எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் சூப்பராக இருக்கேன். லாங் வீடியோ எடுத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ லாங் வீடியோ எடுக்கலாம், ஷார்ட்ஸே தான் எடுத்துகிட்ருக்கோம், லாங் வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ வந்து குளிச்சாச்சு, ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன், முடி இன்னுமே காயலை. ஸோ ஹேர் ட்ரையர் போட்டுட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதான். முகத்துக்கு சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர், பவுட்ரு போட்டிருக்கேன், அவ்வளோதான். இந்த ஹேர் ட்ரையர் வாங்கி 1 மாதம் தான் ஆகுது. முன்னாடியே வாங்கி வச்சுருந்துருக்கலாமோ மீனா அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுச்சு. ஏன்னா வந்து நம்ம வீட்டு வேலை அதெல்லாம் பார்த்துட்டு எப்போயுமே அறக்க பறக்க தான் கிளம்புவேன் குளிச்சு. ஸோ வந்து இப்போ ஹேர் ட்ரையர் வந்தனால டக்குன்னு ட்ரையர் பண்ணிவிட்டு அப்படியே போகிறது மாதிரி இருக்குது. இல்லாட்டி முடியை காய வச்சுக்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு துண்டை வச்சு தட்டிக்கிட்டே இருப்பேன். அவ்வளோதான், ஹேர் ட்ரை பண்ணியாச்சு, நல்லாவே காஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு என்ன லஞ்சு செஞ்சேன்னு காமிக்கிறேன். இதுதான் இன்றைக்கி வந்து இது ஒயிட் ரைஸ் தான் வச்சுருந்தேன். இன்னொரு பக்கம் வந்து குக்கர்லேயே சாம்பார், கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் போட்டுட்டு, எனக்கு துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு 2 பருப்பும் போட்டு தான் நான் சாம்பார் வைப்பேன். அந்த மாதிரி குக்கர்லேயே ஒரு சாம்பார் வச்சாச்சு. அப்புறம் வந்து கொண்டக்கடலை இது அவிச்சு வச்சுருந்தேன் காலையில் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு, அது கொஞ்சமே இருக்குது. அப்புறம் அந்த காலிஃப்ளவர் பார்க்க ரொம்ப கருப்பாக இருக்குது. இது நேற்று ஏதோ பண்ணியிருந்தேன், அதில் பொரிச்ச எண்ணெயில் பொரிச்சதுனால ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இருக்குது. அவ்வளோதான், கிளம்பிட்டேன். என்னோடய 6 அடி கூந்தல் பின்னியாச்சு. இப்போ ஆட்டோவுக்கு சொல்லியிருக்கேன், ஆட்டோ இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வந்துடும் சொல்லியிருக்காங்க. இந்த பொட்டு 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 பொட்டு. பாப்பாவையும் கிளப்பியாச்சு. ஆனால் அவளை வந்து கூட்டிகிட்டு போகிறது கிடையாது, அவளை வந்து அம்மா வீட்டில் தான் விட்டுட்டு போவேன். சொல்லப்போனால் எங்கள் வீடும் அம்மா வீடும் 2 வீடோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான். வண்டியிலலாம் போனால் நடந்து வந்தோம்னா ஒரு 20 நிமிஷம், அவ்வளோதான். ஆட்டோவிலேருந்து இறங்கி வீட்டுக்கு படிக்கட்டு ஏறிக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீடு வந்து 2வது மாடி. ஸோ அவசரமாக ஓடி வந்தோம்னா மூச்சு வாங்கும். அது இவ்வளோ வெயிட்லாம் தூக்கிட்டு வந்தோம்னா ரொம்ப மூச்சு வாங்கும். அதோட போயாச்சு. வீட்டுக்குள்ளே வந்து அக்கா பாப்பா தம்பி இருக்கான். ஸோ அவனை ரொம்ப பிடிக்கும் என் பொண்ணுக்கு. போன உடனே அவனுக்கு கொஞ்சிறேன்ற பேரில் நல்லா டிஸ்டர்ப் பண்ணுவாள், தூங்கவே விட மாட்டேன். எங்கள் வீட்லேயும் இன்றைக்கி சட்டி கணக்கில் சாம்பார் வச்சுருக்காங்க. வெள்ளிக்கிழமை ஆச்சுனாவே எல்லார் வீட்லேயும் சாம்பார் தான் போல். நான் அவளோட ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருந்தேன். அங்கே போய் பார்த்தா அவள் என்னோடய ட்ரெஸ் போட்டிருக்கா. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எங்களுக்கு. நாங்கள் வந்து இப்போ போட்ட ட்ரெஸ்ஸே போட மாட்டோம். நான் ஒரு ட்ரெஸ் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன்னா அடுத்து எங்கள் அக்காவோட ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்குவேன், என்னோடய ட்ரெஸ்ஸை அவள் போட்டுக்குருவா. அந்த மாதிரி மாற்றி போட்டுக்குவோம். எதுக்கு கடைக்கு போயிருந்தோம்னா எங்கள் மாமா பொண்ணுக்கு சடங்குக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போயிருந்தோம். நீங்கள் ஷார்ட்ஸில் கூட பார்த்துருப்பீங்க, இந்த ட்ரெஸ் தான் போட்டிருப்பா. இந்த ட்ரெஸ் நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம், அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இவ்வளோ நேரம் நான் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணுறேன். பார்த்தா இப்போ தான் வீடியோவே ஆன் ஆகுது. இவனை என்ன பேசினேன்னு வேறு தரலையே. ஃப்ளோவில் நான் பாட்டுக்கு பேசினேன். சரி, என்னென்னா கடைக்கு நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வீடியோலாம் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு அடுத்து வந்து சீக்கிரமாகவே வந்தாச்சு. அக்காவுக்கு 3 மாதத்துல ஒரு பாப்பா இருக்குது, அதனால் வந்து அழுவான்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே வந்துட்டு அப்புறம் அங்கே பாப்பாவை விட்டுட்டு தானே வந்திருந்தோம் வீட்டில். பாப்பாவையும் தூக்கிட்டு நான் இங்கே வந்துட்டேன். ஒரு 5 மணி போல் நான் வந்துட்டேன், 5:30 வந்தேன். வந்துட்டு அப்படியே வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அப்படியே போட்டிருந்தேன். அதை தம்பி வந்து கொஞ்சம் கச்சமச்சான் பண்ணி வச்சுட்டு போயிட்டான். ஸோ அது எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு இப்போ மறுபடியும் மணி 8 ஆயிடுச்சு. இப்போ தான் திரும்ப வீடியோ ஆன் பண்ணுறேன். சரி வாங்க, அடுத்தது என்ன பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கெலாக்ஸ் மூஸ்லி இது சாப்பிட போகிறோம். நான் வந்து நார்மலாக பால், டீ, காஃபி எதுவுமே குடிக்க மாட்டேன். பிஸ்கட் மட்டும் தொட்டு சாப்பிடுவேன், ரஸ்க்கு இந்த மாதிரி வச்சு தொட்டு சாப்பிட்றது அந்த மாதிரி தான். மற்றபடி டெய்லி டீ காஃபி குடிக்கிறது அந்த பழக்கம் எப்போவுமே எனக்கு இல்லை. இப்போ வந்து என் பையனுக்கு வந்து இது வாங்கியிருந்தோம் மோஸ்ட்லின்னு சொல்லிட்டு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, பாலில் போட்டு சாப்பிட்றது. ஸோ இப்போ பால் சூடு பண்ணி இது சாப்பிட போகிறோம். மணி 8 ஆகுது, இப்போ தான் இதே நான் சாப்பிட போகிறேன். பயங்கர புகை மூட்டமாக இருக்கும். அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா அப்படியே வீடு ஃபுல்லாக நறுமணமாக இருக்கும். அதனால் ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கேன்னு சொல்லிட்டு, நறுமணமாக தான் இருக்குது ஆனால் ரொம்ப ஓவராக இருக்கேன்னு சொல்லிட்டு கதவை அடைச்சிட்டு ரூமுக்குள்ளே வந்தாச்சு. ரூமுக்குள்ளே வந்துட்டு இது நம்ம சாக்கோஸ் சாப்பிட போகிறோம். நம்மளுக்கு 2 பார்சல் வந்திருக்கு. இந்த பார்சல் வந்து நான் எப்போ ஆர்டர் போட்டேன்னு எனக்கே தெரில. திடீர்னு பார்சல் வந்திருக்குன்னு ஃபோன் வரவும் யோசிக்கிறேன், பார்சலில் நம்ம என்னத்தட ஆர்டர் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஞாபகம் வந்துச்சு, போய் பார்த்தேன். இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒன்று வந்து எனக்கு தேவையான பொருள், இன்னொன்று வந்து இது வந்து பாப்பாவுக்கு தேவையான பொருள். என்னென்னு காட்டுறேன்.
எனக்கு என்ன ஆர்டர் போட்டிருந்தேன்னா பேங்கிள் ஸ்டோரேஜ் பாக்ஸு, பிளாஸ்டிக் தான் அது. 2 செட்டு வந்துருந்துச்சு. மீஷோவில் வந்து இது ரெண்டுமே சேர்த்தே 270 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். குவாலிட்டி நல்லாவே இருக்குது, கொடுத்த காசுக்கு வர்த்து தான். இது போக மொத்தம் அந்த ஒரு பாக்ஸில் 4 ஸ்டிக்கு வரும். எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டிக்கு வச்சுருக்காங்க, தெரியாமல் வச்சுட்டாங்களா என்னன்னு தெரில. 2 பாக்ஸ்லேயும் தனித்தனியாக எக்ஸ்ட்ரா இல்லை, ஒரு பாக்ஸில் மட்டும் எக்ஸ்ட்ரா விழுந்திருக்கு, தெரியாமல் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து இயரிங்ஸ்க்கு, அப்புறம் செயினுக்கு தனியாக, ஹாரம் தனியாக, இதுக்கு எல்லாமே ஸ்டோரேஜ் பாக்ஸ் தனித்தனியாக வச்சுருக்கேன். கிளிப்புக்கு, ரப்பர் பேண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வச்சுருக்கேன். ஆனால் இந்த பேங்கிள் ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதையும் வாங்கியாச்சு. ஏன்னா நான் அங்கங்கே வளையல் போட்டு வச்சுருப்பேன். இந்த ஒரு பாக்ஸில் வந்து ஒரு 2 செட் வளையல், அப்புறம் அதில் ஒரு 2 செட் வளையல். ஸோ இதெல்லாம் ஒரே ஸ்டோரேஜ் பாக்ஸாக வாங்கணும், நல்ல ரேட்டுக்காக வாங்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். கடைசியாக எனக்கு இதுதான் கண்ணில் தட்டுப்பட்டுச்சு. இது வாங்கியாச்சு. குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. இப்போலாம் ரெயின் ட்ராப்ஸ் பேங்கிள் இதெல்லாம் கொஞ்சம் ட்ரெண்டில் இருக்குல்ல, ஸோ அதனால் அந்த மாதிரி பேங்கிள்ஸ் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். சொல்லப்போனால் எனக்கு வளையலே போட பிடிக்காது. வீட்டில் நான் வளையல் போடவே மாட்டேன். வெளியில் எங்கேயாவது போகணும், ஏதாச்சும் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா மட்டும் அந்த வீடியோ எடுக்கணும்னு ஞாபகம் வந்தால் வளையல் போடுவேன், அவ்வளோதான். இல்லாட்டி அதுவும் இல்லை. வெளியில் போனால் ஏதாவது கிளம்புறோம், ஏதாவது ஃபங்க்ஷன் கிளம்புறோம் அப்படின்னா மேட்சிங்காக வளையல் போடுறது, இல்லாட்டி கோல்டு கவரிங் வளையல், ஸ்டோன் வளையல் அந்த மாதிரி ஏதாச்சும் போடுவேன். மற்றபடி நான் வீட்டில் இருக்கும்போது பேங்கிள்ஸ் அவ்வளோவா போட மாட்டேன். ஒரு ராடில் வந்து 3 செட் ஆஃப் பேங்கிள்ஸ் வைக்கலாம் போல். என்கிட்ட வளையல் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ரொம்பலாம் நான் வச்சுருக்கல. ஆனால் இனிமேல் வாங்க தோணும் பாருங்களேன். ஏன்னா இப்போ வந்து பாதி எம்டியாக இருக்கா, இந்த எம்டியை நிரப்புறதுக்காக வாங்கினாலும் வாங்குவேன் நான். என் மகள் இப்போவே கைக்கு வளையெல்லாம் எடுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. பொம்பளை பிள்ளை தானே, பொம்பளை பிள்ளைனாவே நகை மேலெலாம் ஆசை வரும்ல, அதே மாதிரி என் மகளுக்கும் ஆசையாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் என்கிட்ட இருக்கிற பேங்கிள்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு, இந்த பக்கம் ஃபுல்லாக ஸ்டோன்ஸு அந்த மாதிரி வச்சுருக்கேன். இங்கிட்டு வந்து இந்த கோல்டு ஷேடு வர்றது மாதிரி ஃபஸ்ட்டு 2 இதில் வச்சுருக்கேன். அடுத்து வெல்வெட் பேங்கிள்ஸு, த்ரெட் பேங்கிள்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து இந்த கண்ணாடி வளையல் வச்சுருக்கேன் கொஞ்சம். பாப்பாவுக்கு வந்து வைப்ஸ் தான் வாங்கியிருந்தேன். 4 செட்டு வந்து 225 ருபீஸோ என்னமோ வந்துச்சு. இதுவும் மீஷோவில் தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் டிஃபன் செய்ய ஆரம்பித்தாச்சு நைட்டுக்கு. என் பையனுக்கு வந்து மாவு இருந்துச்சு, தோசை சுட்டு கொடுத்துட்டேன். சாம்பார் நிறையா இருந்துச்சு. நான் வேறு காலைல ஃபுல்லாக அங்கே சாப்பிட்லையா, மதியம் அம்மா வீட்டில் சாப்பிட்டேன். அதனால் சாம்பார் நிறையா இருந்துச்சு. சாப்பாடுமே வந்து நிறையா என்னோடய பங்கு அப்படியே இருந்துச்சு. ஸோ நம்ம நைட்டுக்கு சாப்பாடே சாப்பிட்றலான்னு சொல்லிவிட்டு நைட்டுக்கு சோறு, சாம்பார், ஊறுகாய் வச்சு சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு எல்லா பாத்திரமும் டிஷ்வாஷரில் லோட் பண்ணிவிட்டு என்னுடைய நைட் ரொட்டீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த சிங்க்கு க்ளீன் பண்ணுறது, அப்புறம் வீட்டை கூட்டுறது, கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு தூங்கினா தான் தூக்கமே வரும். இப்போயாவது டிஷ்வாஷர் இருக்குது, டக்குன்னு வேலை முடியுது. எனக்கு நைட் ரொட்டீன் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடியுது. அது இல்லாதப்போலாம் வந்து நைட்டு தூங்குறதுக்கே 12 கிட்ட ஆயிரும். ஏன்னா எல்லாமே பண்ணி வச்சுட்டு தூங்கினா தான் எனக்கு தூக்கம் வரும். ப்ளஸ் நான் நைட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் வேலை பார்ப்பேன். ஆனால் பகலில் எந்திரிச்சு என்னால் சுறுசுறுப்பாக பண்ணவே முடியாது. அப்படியே ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கும். எந்திரிச்சோடனே குக்கிங் பண்ணுற மாதிரி எனக்கு எல்லாமே வீடு செட்டாக இருந்தால் தான் எனக்கு டக்குன்னு எனக்கு வேலை முடியும், அவனை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும், அந்த மாதிரி. ஸோ நைட் நான் எவ்வளோ நேரம் வேணாலும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. நான் இன்றைக்கி என்ன வீடியோ எடுத்தேன்னு எனக்கே சத்தியமாக தெரில, எடிட் பண்ண முடியல தெரியும். சப்போஸ் எனக்கு இந்த வீடியோ வந்து இதில் ஒன்றுமே இல்லையே மீனா, இதில் என்னத்தை எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ண மாட்டேன். அப்படி இல்லை ஏதோ பார்க்குற மாதிரி இருக்குது, சுமாராக தான் இருக்குது அப்படின்னு எனக்கே தோணுச்சுன்னா போடுறேன். ஆனால் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு வீடியோவா, இது இவ்வளோ முக்கியம் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.